ஹாய் ஆல். இன்றைக்கி என்ன சின்ன மெசேஜ் தெரியுங்களா? ஒரு 2 பேருக்குள்ள பிரச்சனை. அது பிரச்சனைன்றது அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட ஒருத்தவங்க மட்டும் போய் அந்த அவங்க பக்கம் கதையை சொல்லியிருப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம். அவங்க கதையை மட்டும் கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. பர்டிகுலர் பர்சன் வந்து இப்படி தான் அப்படி தான்னுட்டு அவங்க முத்திரை குத்திடுவாங்க. அது ரொம்ப தப்பு. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்கன்னா 2 பக்கமும் கேட்கணும். அவங்க யார் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், எனிமியாக இருக்கட்டும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 2 பக்கமும் கேட்டு எது நியாயம், எது தப்பு, எது கரெக்டுன்னுட்டு 2 பேருக்குமே எடுத்து சொல்லணும். ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாக இல்லைனாலும் சரி, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி. ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த தகுதியை வளர்த்துக்கணும். இல்லாமல் சும்மா வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவன் பண்ணுறது தான் எல்லாமே கரெக்டுன்றது ரொம்ப தப்பு. அவங்க தப்பு பண்ணுறாங்களா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். 2 பேர்கிட்டையும் கேட்டு யார் பக்கம் தப்பு இருக்குன்னுட்டு நம்ம புரிஞ்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதான் கரெக்டு. இல்லைன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே பண்ண தேவையில்லை. ஏன்னா யாருமே கரெக்ட் இல்லை, யாருமே பர்ஃபெக்ட் இல்லை, யாருமே தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டோம், யாருமே சண்டை போடாமல் இருக்க மாட்டோம். எல்லாமே நடக்கும். நம்ம அட்லீஸ்ட் நம்ம போய் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் இருந்தாலாவது அவங்க 2 பேர் சமாதானமாகி ஒன்று சேர்ந்துருவாங்க. அட்லீஸ்ட் அதாவது பண்ணுங்கள். இனிமேல்ட்டுக்கு தெரியாமல் ஒரு பக்கத்தை கேட்டுட்டு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.